ஹலோ பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேத வசனம் சங்கீதம் 30 அதிகாரம் 11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமலுமே கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். You turned my wailing into dancing. You removed my sackcloth and clothed me with joy. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஆமான் அவர்களை அழிக்கும்படியாய் சதி திட்டங்களை போடுகிறான். அங்கு மொர்தெகாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் தூக்கு மரத்தை செய்து வைத்திருக்கிறான். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் வந்தபோது ஆமான் செய்த தூக்கு மரம் ஆமானுக்கே திரும்ப வந்தது. உங்களுக்கும் விரோதமாய் பொல்லாத பிசாசு பல தூக்கு மரத்தை செய்து வைத்திருக்கிறானா? வியாதியா, கடன் பிரச்சனையா, போராட்டங்களா, முன்னேற விடாதபடி தடுத்து வைத்திருக்கிற சூழ்நிலைகளா, எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் விலக்குகிறது. இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ். நாம் அனுபவிக்க வேண்டிய நிந்தைகளை, அவமானங்களை எல்லாவற்றையும் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஏசப்பா சுமந்து தீர்த்து விட்டார். நாம் இனி ஜெயாளிகள். இயேசு பிசாசை வென்றவர், அவனை காலாலே மிதித்தவர், அவனுடைய தலையை கல்வாரி சிலுவையிலேயே தகர்த்தவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஏசப்பா எங்கே இருக்கிறாரோ அங்கே சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, அற்புதம் உண்டு, சூழ்நிலைகள் மாறும். ஏசப்பா அற்புதர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும், எல்லா தடைகளையும், எல்லா போராட்டங்களையும் நம்ம ஆல்ரெடி ஜெயித்தவர்களானதால் அவைகள் நம்ம முன்னாடி நிற்க முடியாது. அவைகள் தோற்று போகும். நாம் ஜெய வீரர்கள். ஏசப்பா நமக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் ஜெய வீரனாய் இருக்கிறபடியால் நாமும் ஜெயாளிகள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாவற்றிலையும் ஏசப்பாவுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற காரியங்களில் நிச்சயமாய் வெற்றியை காண முடியும். ஸோ தைரியமாய் முன் செல்லுங்கள். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுப்போம். தொடர்ந்து முன்னேறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.